சம்மர் லீவை வந்து இந்த குழந்தைங்களை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் அனுப்பிவிடலாம், அதுக்கு நீங்க கூடயே போகலாம், திருப்பி ரிட்டர்ன் போய் நீங்க கூட்டிட்டு வந்துடலாம். என்ன கிளாஸ்னா டெய்லரிங். ஆமா, இந்த 2 மாசத்துல எப்படிமா டெய்லரிங் பழக முடியும்? திருப்பி அது மறந்துருமே. கண்டிப்பா நீங்க கேட்கறது குட் கொஸ்டின். நானும் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கேன், எனக்கும் மறந்தெல்லாம் போயிருக்குது. இருந்தாலும் பெடல் போடுறது, இப்போ ஒரு சில பிள்ளைங்க, இப்ப இனி வர பிள்ளைகளுக்கு எல்லாம் பெடல் போடுறதுன்னா என்னன்னே தெரியாது. ஆவுனா ஒரு ஜாக்கெட் எடுக்கிறோம், 3000 ரூபாய்க்கு தைக்கிறோமா, ஜம்முன்னு போடுறோமா, இன்ஸ்டாகிராம்ல போடுறோமா, மோஜில போடுறோமா, யூடியூப்ல போடுறோமா, நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறோமா, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த 3000 ரூபாயை எப்படி நம்ம அப்பா வந்து சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வீடு சேர்க்கறாங்கன்னு சொல்லிட்டு அதை நாம தான் உணர வைக்கணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், சும்மா பெடல் போட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு கத்து கொடுங்க. நம்ம கிட்ட மிஷின் இல்லை, ஓகே, கிளாஸ்க்கு அனுப்பிவிடுங்க. இல்ல பக்கத்துல மிஷின் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட ரெக்வெஸ்டா கேளுங்க. சும்மா தானே மிஷின் வச்சிருப்பாங்க, இப்பதான் வீட்டுக்கு மிஷின் இருக்குங்க, பெடல் போடவா அந்த குழந்தை